பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 37வது சங்கீதம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனா ஆண்டவர் உங்களை காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா உங்ககிட்ட சில காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். 2 காரியம் சொல்றார். முதலாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ உன் வழியிலேயே போய்கொண்டு நான் இப்படிதான் போவேன், இதுதான் என் விருப்பம், இப்படிதான் நடப்பேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒதுங்கி நிற்பார். அப்போ வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படி போன்னு நினைக்கிறேன், எனக்கு அது முக்கியம் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க விரும்புகிறபடிதான் என் வாழ்க்கையை உங்க கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இனி நான் விரும்புகிற வழியில போக மாட்டேன், நான் விரும்புகிறதை செய்ய மாட்டேன், நீங்க சொல்றதை, நீங்க எதிர்பார்க்கிறதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என் வழிகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இஷ்டப்படியே நடந்து கொண்டு நமக்கு பிரியமானதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னு சொல்லும் போதுதான் அது தடைப்படுகிறது. அப்ப நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டானால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க் 11:25 ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார், நின்று ஜெபம் பண்ணும் போது. அப்ப நம்ம என்ன காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட தானே கேட்கிறோம் ஜெபத்துல. அப்படி நீங்கள் நின்று ஆண்டவருடைய முன்பாக நின்று ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும், இதை எனக்கு தாரும், இந்த ஆசீர்வாதத்தை நன்மை தாரும் நீ ஜெபிக்கும் போது, அப்படி வேண்டுதல் செய்யும் போது, யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தால், யாராலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அவங்களை குறித்த ஒரு வருத்தம் உள்ளத்துல உண்டாகி இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம், அல்லது நீங்க வசிக்கிற அந்த சூழ்நிலையில, அந்த அபார்ட்மெண்ட்ல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல இருக்கலாம், அல்லது நீங்க யாரோ ஒருவரால நீங்க பாதிக்கப்பட்டதுனால வருத்தம், அல்ல உங்களால சிலர் பாதிக்கப்பட்டு அவங்க வருத்தப்படுறதுனால உங்க மனதுல ஒரு துக்கம், நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, அதனால துக்கப்பட்டாங்க, அந்த வருத்தம் கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மனதில் ஒரு காயம் இருக்கிறது. உங்களால பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். ஒரு கோபத்துல சண்டை போட்டிருக்கலாம் நீங்க, அப்புறம் அவ்வளவுதான், நீயாச்சு நானாச்சு போ அப்படின்ற மாதிரி பேசாம இருக்கலாம். பல வருடங்கள் பேசாம தூரமாய் ஒதுங்கி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு உங்களுடைய மனசுல இருக்குது. நீங்க போய் ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய மனதுல இன்னொருவரை குறைத்த காயமும் வருத்தமும் வேதனையும் இருக்கிறதுனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவது இல்லை, உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவது இல்லை. அதுதான் தடை. உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அப்போ உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்ற. இல்ல நான் செய்யறதெல்லாம் சரிதான், நான் இப்படிதான் இருப்பேன், என் குணம் அப்படிதான் சொல்லி நீங்க பிடிவாதம் காமிச்சீங்கன்னா ஆண்டவர் அதை விட பிடிவாதம் காண்பிக்கிறவர். அப்படியா, நான் இப்படிதான் இருப்பேன், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, நான் பாடல அமைதியா இருக்கிறேன், அதெல்லாம் தர முடியாதுன்னு அவர் அமைதியாயிருவார். ஆண்டவர்கிட்ட இருந்து பிடிவாதெல்லாம் காட்டாருங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம், உம்முடைய வழிகளில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்பாரு, வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்பாரு. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரியம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உங்க நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறீங்க? என்ன நம்பிக்கையில வாழ்றீங்க? எது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? சிலர் பாருங்க, தங்கள் மேல தங்களுடைய ஞானம், தங்களுடைய பலன், திறமை, அது மேல நம்பிக்கை. தனக்கு இருக்கிற மற்ற உறவுகள், அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க எனக்கு சொந்தக்காரங்க, அவங்க எம்எல்ஏ பதவியில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அவங்க என் சொந்தக்காரங்க. அந்த பலன், நம்பிக்கை எங்க இருக்குது? ஒரு மனிதன் மேல.
நம்பிக்கை எங்க இருக்கு? சுய பலத்தின் மேல. எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் முடியும். அந்த மாதிரி இப்படி நம்பிக்கை வைக்கிறவர்கள். அப்போ உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதா, உங்க மேல இருக்குதா? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதா, ஒரு மனுஷன் மேல இருக்குதா? அதை யோசித்து பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறாரு, நீ முதலாவது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தீன்னா அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. இப்போ வேத புஸ்தகத்துல எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 2 வசனம் அதை வாசிக்கும் போது நல்ல விளங்கும். எரேமியா 17:5 பாருங்க. 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சாபம் யாருக்குன்னா, மனிதன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி, தன்னுடைய மாம்சம் எனக்கு பலன் இருக்கு, என்னால முடியும், அது மேல ஒரு நம்பிக்கை. இப்படி நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம், உங்களுடைய இருதயம் உங்களை அறியாமலேயே கர்த்தரை விட்டு விலகுகிறது என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க உங்க சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற உறவுகள் மேல நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள், தெரிந்தவங்க, அவங்க பதவி, அவங்களுடைய இருக்கிற பொசிஷன், அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை, இந்த மாதிரி நீங்க நம்பிக்கை வைக்கும் போது சாபம் வந்து விடுகிறார். அப்ப இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். அதாவது கருத்தம். அப்போ ஆண்டவர் மேல, இயேசு மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? எதன் மீது வச்சிருக்கிறீங்க? நான் நல்லா படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்கும்யா. அது மாதிரி உங்க சுயத்தின் மேல, சுய பலத்தின் மேல, உங்களுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஒரு சின்ன வியாதி வந்ததுன்னா முடிந்தாரு, ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சுன்னா முடிந்தாரு. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இருந்தவங்க எல்லாம் படுத்த படுக்கையில் கிடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்ற நேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ தேவன் நம்மை பாதுகாக்கிறார்ல, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் என்பதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. அதனால சுய பலத்தின் மீது அல்ல, சுய ஞானத்தின் மீது அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மீது அல்ல, கர்த்தர் தான் என் நம்பிக்கைங்க. அவர் பார்த்துக்குவார் எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாமே. அதனால அவரை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். அவர் மேல நம்பிக்கை வைப்பது, கர்த்தர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? யார் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உங்க மேல, உங்களுடைய குடும்பத்தார் மேல, உங்களுடைய படிப்பு மேல, திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெளியில நீங்க ஆண்டவருக்கு தான் பேசுவீங்க, கர்த்தரும்பீங்க, கர்த்தர் மேல விசுவாசம்பீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போ நம்ம யார் மேல நம்முடைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. என் மேலேயோ, என் திறமை மேலேயோ, எனக்கு தெரிஞ்சவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. கர்த்தர் தான் நம்பிக்கை, இயேசுதான் என் நம்பிக்கை. அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார், அவர் தான் எனக்கு எல்லான்னு கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது. அதான் வசனம் சொல்லி பாருங்க. 7வது வசனத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒன்று நீங்க சாபத்துக்குள்ள இருக்கணும் அல்லது ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும். நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவர் தான் நம்பிக்கைன்னு சார்ந்து கொண்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆனா மனிதர் மேல நம்பிக்கை வச்சு, சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சு இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகுனீங்கன்னா சபிக்கப்பட்டவளா இருப்போம்னு வேதம் சொல்லுகிறாரு. இப்ப புரியுது அவங்க வாழ்க்கையில ஏன் இந்த சாபம் தொடருது, ஏன் தடைகள், ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது? யோசித்து பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது, எதன் மீது இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி, ஆண்டவரே என் சுயத்தனை நம்பல, என் நண்பர்களை, உறவுகளை, அதிகாரத்தில் உள்ளவங்களை நம்பல, என் நம்பிக்கை முழுவதும் என் இயேசு,
என் கர்த்தர், நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், சார்ந்து கொள்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதம் நடப்பதை காண்பீங்க. ஜபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னோட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது ஆண்டவரே, நீ என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயோ, நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன், இருதயத்துல இயேசுவே உம்மை விட்டு விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஆதாரம், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகன், ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி தெளிவு உண்டாகட்டும். எல்லா போராட்டங்கள், நெருக்கங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புத மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறும்படி ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமண காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குழந்தை செல்வத்தை அருளி சந்ததியை பெருக பண்ணி மகிழ பண்ணும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியம் சித்திக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த காரியங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும். ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற மகிழ்ந்தருக்கை செய்தருளும். மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாக கிருபை கொடுத்த தேவன் மற்றவர்களுக்கு மத்தியிலே சாட்சியான் என்றுமை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதியும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். நான் சித்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி உடனே அந்த தடைகள் யாவும் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். அற்புதத்தை கண்டுமடி பிள்ளைகள் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.